இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் 27, 2025 27/7/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 11ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மகம் நட்சத்திரம் மாலை 4:24 வரை, அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். வளர்பிறை திருதியை திதி இரவு 10:43 வரை, அதன் பிறகு சதுர்த்தி திதி. சித்த யோகம் மாலை 4 மணிக்கு மேல், அதுவரை யோகம் சரியில்லை. மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று வாஸ்து நாள். ஸ்வர்ண கௌரி விரதம், மதுஸ்ரவா திருதியை. இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமனம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு சுக்கிரன், கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் சந்திரன் செவ்வாய் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. 5ஆம் இடத்துல ராசிநாதனோடு சேர்ந்த வளர்பிறை சந்திரன். சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கும் சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக உங்கள் குழந்தைகள் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி லாட்ரியில் பணம் விழறதுக்கோ இல்லை கேம்பிளிங்கில் பணம் வரத்துக்கோ வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு 9ஆம் இடத்திற்கு குரு சுக்கிரனின் பார்வை இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுனால மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். குழந்தைகளை பற்றிய சங்கடம் விலகிறதுனால மனசில் நிம்மதி ஏற்படும். தாய் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு அறிவுகள் கிடைத்து அதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா, அதுவும் மலை மீது இருக்கும் தெய்வத்தை வழிபடுவதன் மூலமாக மன நிறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வியாபார வளர்ச்சியுடன் படிக்கின்ற குழந்தைகளுக்கு கடுமை முயற்சியின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக நாள். பரணி நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வருமான அதிகரிப்பு ஏற்படும். தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். தந்தை மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். உங்களுடைய சுயமுயற்சியின் மூலமாக பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு அரசாங்க ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய வேலைக்கு முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கி வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் விலகிறதுனால மன நிறைவு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது வண்டி வாகன வகையில் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி. 4ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு அமைதியை தரக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்க்கும். மருத்துவ ரீதியான சங்கடங்கள் சூழ்நிலை ஏற்படும். இன்னும் ஒரு நாள், நாளைக்கு சாயந்தரத்துக்கு மேலே செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் சூழ்நிலை ஏற்படும். வாழ்க்கை துணை சார்ந்த பதட்டம் அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை இழப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் உதர்க்க பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்த மாதிரி இருக்குது. அஷ்டமஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை வரப்போகிறது. அதனால் உங்களுக்கு வரவேண்டிய திடீர் பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகளுடன் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இன்னைக்கு எல்லாமே நல்லதாக இருக்குங்க. வேலை விஷயமா நீங்கள் எடுக்க முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இடமாற்றத்திற்கு முயற்சி எடுத்தால் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் வழியில் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடல் கடந்த பயணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். வேலை விஷயமா நீங்கள் ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றத்தின் காரணமாக உங்களுடைய குடும்பத்துக்கு பண வரவை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சிறப்பான நாள்.
மிதுன ராசி. இன்று உங்களுக்கு பணபலம், செல்வாக்கு பலம், ஆள்பலம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படுகின்ற நல்ல நாள். மூத்த சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுடைய இளைய சகோதரர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்கு இது முயற்சிகரமான சூழ்நிலை ஏற்படுத்தும். வருமானத்தில் வெற்றி ஏற்படும், வழக்குகளில் வெற்றி ஏற்படும். உங்களுடைய குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். தாயாரின் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திடீர் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக தந்தை வழி பங்காளி சண்டை, இந்த பங்காளி சண்டை, சொத்து சண்டை, இதெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செல்வாக்கு உயரும். கடன் சார்ந்த விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கடன் கிடைக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய முதலீடுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய நட்புகள் உதவிகரமாக செயல்படுவார்கள். இளம் வயது ஆண் பெண்கள் காதல் வயப்படுவதற்குண்டான சூழ்நிலை இருக்கின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கையான நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் நண்பர்களாக இருந்திருப்பாங்க, ஆனால் நம்பிக்கையானவங்களாக இருந்தாங்களாங்கிறது ஒரு டவுட்டாக இருந்தது. இப்போ உங்கள் வியாபாரத்துக்கு, உங்கள் தொழிலுக்கு, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய, உங்களுக்கு வாரிசாக நியமிக்கக்கூடிய வகையில் ஒரு பெரிய நண்பர், புதிய நண்பர் அமைவதற்கு வாய்ப்பு ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு வம்ச விருத்தி ஏற்படுறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடக ராசி. ராசிநாத் 2ஆம் இடத்துல இருக்காரு. அதாவது வளர்பிறை சந்திரன் 2ஆம் இடத்துல இருப்பது வருமானத்தை அதிகப்படுத்தும். தொழில் முறையில் வர வேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். உங்களுக்கு உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது இன்சென்டிவ் கொடுக்கணும், இல்லை ஹைக் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா அது இன்றைக்கி உங்கள் கைக்கு வரத்துக்கோ அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு சந்தோஷத்தை அதிகப்படுத்தும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்பட்டாலும் செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதே சமயம் குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகிறதுனால குடும்பத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். அதனால் மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உடல் ரீதியான சோர்வுகள் சற்று ஏற்படுத்தும். ஆனால் பெருசாக கவலைப்படுறாமன்னு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதே சமயம் உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய அலுவலகம் சார்ந்த முதலீடுகளுக்கான கடன் வாங்கும் சூழ்நிலைகள் போன்ற விஷயங்கள் சாதகமாக இருக்கிறதுனால இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். என்னதான் அறிவுபூர்வமாக செயல்பட்டாலும் பூர்வமாக உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் உங்கள் வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால வேண்டாத பேச்சுக்கள் சங்கடத்தை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகளின் தவறுகளை பேசி சங்கடப்படுத்துவீர்கள். சிம்ம ராசி. இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு அவர்களும் ஒத்துழைப்பு நல்குவார்கள். உங்களாலேயும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பண வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில் இருக்குது. மொத்தத்தில் தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீங்க. உங்கள்கிட்ட இருந்த பதட்டம் குறைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் குடும்பத்தில் பதட்டம் அதிகரிக்கிறதுக்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை வருது. அதாவது செலவுக்கு ஏற்ற வருமானம் இருந்தது, இப்போ செலவு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகள் சார்ந்த செலவுகள் அல்லது உங்களுடைய வியாபாரம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு வருது. அது இன்னும் வரத்துக்கு ஒரு வாரம் இருக்குது. ஆனால் இன்னயத்துலேருந்தே அதனுடைய டென்ஷன் பில்டப் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தை வழி உறவுகளால் ஆயம் அதிகரிக்கும். தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் தந்தையரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மரியாதை நிமித்தமான முயற்சிகள் வெற்றியை தரும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இன்று ஆதாயம் அதிகரிக்கும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் வெற்றியை தரும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை.
நீங்கள் போகணும்னு முடிவெடுத்தாலே நற்செய்தி உங்களை தேடி வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் சில செலவுகள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். அதன் மூலமாக காரிய அனுகூலம் ஏற்படும். அரசாங்க காரியங்களில் இருந்த தடைகள் விலகும். தந்தை வழியில் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும் சூழ்நிலை ஏற்படும். கன்னி ராசி, விரயஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஆனால் எதிரிகளை நினச்சி நீங்கள் தேவையில்லாத விஷயத்துக்கு கவலைப்பட்டுருக்கீங்க. கவலைகளை குறைத்து செயல்படுவது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிறதுனால நிறைவு ஏற்படும். அதே சமயம் மூத்த சகோதரிகளின் ஆலோசனைக்கு பேரில் முயற்சிகள் உங்களுடைய வியாபாரத்திலேயோ உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களிலோ நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் வழியில் உங்களுக்கு இருந்து வந்த மருவ சங்கடங்கள் குறைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமாகவோ அல்லது வீடு விஷயமாகவோ நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரதுனால குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மையும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு இளைய சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இளைய சகோதரர்கள் தம்பி தங்கைங்க அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். ஆனால் உங்களுக்கு பண தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வேலை சார்ந்த விஷயங்களில் சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்களினால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். துலாம் ராசி, லாபஸ்தான 2ஆம் வீட்டு அதிபதி சந்திரனோடு சேர்ந்திருக்கிறது. சந்திரமங்கல யோகத்தை ஏற்றி வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய யோகமான நாள். வருமான அதிகரிப்பு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குறிப்பாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் இருந்து வந்த மன உளைச்சல் விலகி அவர்களால் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வார்த்தைகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வார்த்தைகளால் ஏற்பட்ட குழப்பங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியத்திலிருந்து குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்தில் சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகி இருப்பீங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய தாயாரின் குதர்க்க பேச்சுக்கள் தான். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் பேச்சுக்களை உடன்பிறப்புகளுடன் தவிர்ப்பது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் பாதிப்புகள் குறையக்கூடிய சூழ்நிலையும் உங்களுடைய உறவுகள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்களுடைய கடந்த கால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்பொழுது மெச்சூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பண வருமானத்தில் மரியாதையும் கிட்டும். விருச்சிக ராசி, தசமஸ்தானத்தில் ராசினாரோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு சுத்தை தரக்கூடிய வகையில் இருக்கார். அலைச்சல் இல்லாது பதட்டம் இருந்தது. இந்த பதட்டம் குறைய உண்டான நேரம் வந்துடுது. வேலை விஷயம் கூட ஒர்க் பண்ணுறவங்க செய்யக்கூடிய சில தவறுகள் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடத்தை போக்கக்கூடிய வகையில் இருக்குது. அவர்களால் இருந்த சங்கடங்கள் விலகும். அதே சமயம் யாரையும் புதுசாக நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் இறங்காதீங்க. அனாவசியமாக பேசி உங்கள் வார்த்தையை கெடுத்துக்காதீங்க. உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தொழில் ரீதியான வெற்றிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மனசில் இருந்த கவலைகள் போகக்கூடிய வகையில் இருக்கு. சுகங்கள் அதிகரிக்கும். வசதி வாய்ப்புகள் பெருகும். யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வேலை விஷயமா உங்க கூடவே இருந்து உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்த நபர்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலை ஏற்படும். அவங்களுடைய சங்கடங்கள் உங்களுக்கு மனசில் பாரத்தை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை விஷயமாக தொழில் விஷயமாக லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தைகளால் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளுக்கும் குழந்தைகளுடைய படிப்பில் இருந்த தடுமாற்றம் விலகும்.
வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மொத்தத்தில் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு தந்தை வழியில் சில ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால் இன்றைக்கி அப்பாட்ட போய் ஏதாவது ஒரு அட்வைஸ் வாங்குறதுக்கு பாருங்கள். சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். பங்காளிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும். பங்காளிகள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட செலவுகளும் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பி, அக்கா தங்க, இவங்கள்லாம் தேவையில்லாமல் உங்கள் பேரில் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அல்லது ஈவன் உங்கள் குழந்தைகள் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தால் கூட இதெல்லாம் மாறுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். மனோபலம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் அலைச்சல் இருந்ததுன்னா அந்த அலைச்சல் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்திட்டு இருந்தது. இன்றைக்கி செலவு குறையறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதன் மூலமாக உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இது நாளைக்கு இல்லை நாளானைக்கு மேலே நற்செய்தியாக வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் இன்னைக்கு உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற சிக்கல்களுக்கு சாதுரிய தீர்மானம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் தந்தையின் ஆலோசனையின் பேரிலோ மேல் அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரிலோ நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை கொடுக்கும். அதாவது உங்களுக்கு பிரச்சனையாக இருந்த விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கும். அஃபீஷியலாக உங்களுக்கு சில விஷயங்கள் இருந்தது, நீங்கள் செய்யாத தப்புக்கு குற்றச்சாட்டு சுமத்தி இருப்பாங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு தக்க பதிலடி கொடுத்து உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படாமல் ஏற்பட்ட களங்கத்தை களைவதற்கு முயற்சிப்பீர்கள். மகர ராசி, இன்று உங்களுக்கு சந்திரம தினம். உங்களுடைய 4-11 கோடியாதிபதி செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறனால இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தாய் வழியில் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாருடன் மன சஞ்சலம் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் மூத்த சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இன்றைக்கி எந்த வார்த்தையை பேசினாலும் அது உங்களுக்கு எதிர்மறையாக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் குதர்க்க பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உறவுகளுக்குள்ள, அதாவது வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள், இந்த ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்கள்கிட்ட ஏட்டிக்கு போட்டியாக பேசிட்டு சங்கடத்துவாங்க. அது உங்களுக்கு பாதிப்படுத்தும். உங்களுடைய நிதானத்தை தவற விடுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். குறிப்பாக உங்கள் குழந்தைகள் உடன்பிறப்புகளால் மன உளைச்சல் ஏற்படுகின்ற சூழ்நிலை. இதில் தாயாரும் உங்களுக்கு எதிராக பேசுறதுனால உங்களுக்கு யாரும் சப்போர்ட் இல்லைங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். ஆனால் வாழ்க்கை துணை உங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. அந்த அறிவுரையை கேட்குற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை கிடையாது. அதனால் உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஆனால் வீண் செலவுகளும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் அனாவசிய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சி தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுனால ஒன்றா அப்பாவோ இல்லை அம்மாவோ உங்களை விமர்சனம் பண்ணி திட்டி பேசுவாங்க. கும்ப ராசி, சப்தமஸ்தானத்தில் சந்திரமங்கள யோகம், தசமஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை. தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடுமாற்றம் விலகும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகும். வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் செலவுகளை அதிகப்படுத்துறதுனால அவங்களுக்கும் பணத்தை கொடுன்னு கேட்பாங்க. அதனால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய நெருங்கிய பிஸ்னஸ் பார்ட்னர் இவங்களுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அது சந்தோஷத்தை கொடுக்கும். நல்ல புரிதலை ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரமங்கலம் தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். சக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தவறான புரிதல் காரணமாக மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவங்க நல்லது பண்ணுறாங்களா கெட்டது பண்ணுறாங்களான்னு கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்றைக்கி யாருக்கும் உங்களுக்கு நிதானம் இல்லை. அதனால் யாருக்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி சங்கடப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை குறைவு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள்.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் தேவையில்லாமல் சில பேர்த்துக்கு நீங்கள் கடன் கொடுத்துட்டு நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்க மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுனால நீங்கள் யாருக்கிட்ட கடன் கொடுத்தீங்களோ அதை நீங்கள் டைரெக்டாக டீல் பண்ணாமல் சக பணியாளர்களோ அல்லது வாழ்க்கை துணை மூலமாகவோ நீங்கள் அந்த கடன் வாங்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் இன்றைக்கி வருமான அதிகரிப்பு ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். வியாபார பண முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மீன ராசி 6ஆம் இடத்துல செவ்வாய் சந்திரன். இதனால் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். கடன் சுமை அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். இந்த கடன் எதுக்காக வாங்குறீங்கன்னு இருக்கு. வேண்டாத செலவுக்கு வாங்கினீங்கன்னா சங்கடம் ஏற்படும். குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்காக நீங்கள் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு வருமானம் கொடுக்கும். அதே சமயம் அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இந்த பதட்டம் உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சிக்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க கெடுபிடிகள் இருந்தாலும் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. எதுக்கான செலவுகள்னால் எதிரிகளுக்கான செலவுகள் அல்லது கடன் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கும். அதனால் உங்களுடைய பண தேவை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய மேல் படிப்புக்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களால் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். கடன் மட்டும் இல்லைங்க, வருமானமும் இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளினால் பணவரையும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில் சில வேண்டாத செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது அவர்னால வருமே தவிர அவரால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது படிப்பு சார்ந்தவங்களில் இருந்து வந்த அறிவுபூர்வ சிந்தனை உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி உங்களுக்கு உங்கள் பிரச்சனை தான் முன்னே நிற்கும். கடன் கொடுத்தவங்க பிரச்சனை, கடன் வாங்கினவங்க பிரச்சனை, உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க பிரச்சனை, வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள், உங்களுடைய ஆரோக்கியத்தில் சங்கடங்கள்னு ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது. இந்த செலவுகள் காரணமாக சிலரிடம் நெருங்கிய நட்பு வட்டத்திடம் கடன் கேட்கும் சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கும் நேரம் வருது. அதனால் உங்களுக்கு பணம் அதிகரிக்கும் போது கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கலாம். இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் ஏற்படும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.